இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நிஃப்டியோட மூவ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு என்னோட ஒரு அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். என்னோட ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். அண்ட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பண்ணி அண்ட் ஒரு ஓவர்வியூ வந்து போட்டிருந்தோம். அண்ட் எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லெவல்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போ மண்டே என்ன மூவ்க்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கரண்டா மார்க்கெட் என்ன சென்டிமெண்ட்டா இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து 5 மினிட் கேண்டில் இருக்குது. இப்போ 5 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன நடந்துச்சு அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அப்படியே ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட்டாக தான் இருந்தது ஓவராலாக. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லாம் பெரிய ஒரு மூவே இல்லாமல் டிகே மாதிரியே இருந்து அப்படி தான் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் மூவ்மெண்ட். ஸோ பெரிய மூவ்லாம் இல்லை ஆக்சுவலாக. இந்த மணி அடுத்த மணியில் இருக்கிற ஸ்ட்ரைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ் அப்படிலாம் மாறிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஓவராலாக பேரிஷ் சென்டிமெண்ட் தான். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்லாம் எனக்கு இல்லை. என்னோட ஒரு ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இன்னைக்கு மூவ் ஆயிருக்கு. ஓவராலாக பேரிஷ் சென்டிமெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறப்பவே நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதுலேருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த லெவல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 22,904 22,919 அந்த லெவலை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து ஒரு புல்லிஷ் மூவ்க்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகுது, கீழே பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா தென் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மேஜர் சப்போர்ட்டான 22,468 இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் இது 22,761 இந்த ஒரு லெவல் இந்த வந்து சப்போர்ட்டாக எடுத்து இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை பவுன்ஸ் பேக் ஆகலை, இங்கே பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 22,460 இந்த ரேஞ்சை வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே இருக்கு. அண்ட் அதை ரீச் ஆகி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகாமல் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது 22,171 வரைக்கும் போகுது, 170 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்னோட ஒரு ஓவர்வியூ தான். அண்ட் மண்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த 2 லெவல் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 22,904 இந்த லெவலில் பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, மேபி இந்த லெவல் வரைக்கும் போகலாம். மேபி இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் அப்படின்றத எடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேக்கான ஒரு சான்ஸ். அண்ட் ஓவராலாக நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு மாற்றிக்கலாம். ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஸ் டேஸில் இருக்கிற மூவ்மெண்ட் பாருங்க. ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மூவ் ஆகிற மாதிரி இருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறி கீழே இறங்கி மேலே ஏறி மறுபடியும் கீழே இறங்கி இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகுது அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே இருக்கு. ஸோ கீழே வந்து மறுபடியும் மேபி ஏறி பிரேக் ஆகி மேலே போகலாம். அப்படி இல்லை பிரேக் டவுன் ஆகுதுன்னா அங்கேருந்து கீழே வரலாம். ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஒரு அனாலிசிஸ் வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 22,950 அப்படின்ற லெவலில் பிரேக் பண்ணுது அப்படின்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வரும், நியர்லி 22,480 இந்த லெவலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அண்ட் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த 22,480 அப்படின்ற லெவல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து அந்த 22,480 அப்படின்ற லெவல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் எடுத்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே நோக்கி வருது. ஸோ இந்த 22,480 அப்படின்ற லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 22,170 அங்கேருந்து அதையும் பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா தென் 21,700 வரைக்கும் கூட வந்து மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் டென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது சால்வ் ஆகலை அப்படின்னா தென் வி கேன் எக்ஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21,700 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை டேஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இல்லை அந்த வார் டென்ஷன்ஸ் எல்லாம் குறையுது, மார்க்கெட் வந்து மறுபடியும் கொஞ்சம் நார்மல் ஆகிற சுச்சுவேஷனுக்கு போகுது அப்படின்னா
தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஸ்டில் இந்த ஒரு லெவலுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா 24,350 இந்த லெவலுக்கு மேலே போகிற வரைக்கும் என்னுடைய ஒரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மூவ்க்கு மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 24,350 தாண்டுது இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா 24,350 அப்படின்ற லெவலை வந்து தாண்டுது, இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படின்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் மூவ்க்கு சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி மேலே ஏறுதுனாலும் மறுபடியும் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே இருக்கு. பட் ஸ்டில் மேலே ஏறுது அப்படின்னா எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 23,600 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா தென் 24,300 வரைக்கும் 350 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. தென் அந்த 24,350 அப்படின்ற லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா அப்புறம் வாட் டென்ஷன்ஸ் இது எல்லாமே இல்லை அப்படின்னா தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ்க்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னோட ஒரு வியூ. அண்ட் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த லெவல்ஸை பிரேக் ஆகுது அப்படின்னா தென் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் டிசிஷன் எடுப்பேன். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் எடுக்கிறதா இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்னோட ஒரு வியூ. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது. நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் ஓனாக அனாலிசிஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதை பேஸ் பண்ணி மட்டும் டிசிஷன்ஸ் எடுங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டூ ஃபாலோ, டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.